Slide 13. Contingent liabilities, the hidden debt. இன்னைக்கு தலைமை செய்திகளில் தெரியும் கடன் எண்ணிக்கை தாண்டி மறைந்து இருக்கும் நிதி சுமையை பார்ப்போம். நேரடி அரசு கடனை உள்ளே ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு அப்பால் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்களில் ரூபாய் 3,18,176 கோடி அளவிலான மறைமுக ஆஃப் பட்ஜெட் பொறுப்புகள் உள்ளன. இதனால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து மின் துறையில்தான் உள்ளது. தமிழ்நாடு மின் வாரிய குழுமம் TNEB குரூப் ரூபாய் 1,82,361 கோடி அளவிலான குவிந்த இழப்புகளையும் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கு மட்டுமே அரசு ரூபாய் 1,45,185 கோடி பொது நிதியை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 11,800 கோடி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்து உள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் உயர்ந்துள்ளது. உதாரணம், ஒரு தந்தை நஷ்டத்தில் இயங்கும் 3 குடும்ப கடைகளுக்காக அமைதியாக ஜாமீன்தாராக கையெழுத்திட்டு உள்ளார் என்று நினைத்து பாருங்கள். அந்த கடன்கள் அவரது பெயரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் அந்த கடைகள் மேலும் நஷ்டமாகின்றன. ஜாமீன் பொறுப்புகள் பெருகி கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் அந்த கடன்களுக்கான முழு பொறுப்பையும் அவருடைய கதவை தட்டும். அதுபோலவே பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்புகளுக்கு கடன்களும் இறுதியில் மாநில அரசின் நிதி சுமையாக மாறுகின்றன.